மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வாக்குவாதமோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க, அப்போ அந்த பசங்களை யார் பார்த்துப்பாங்க? நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து பசங்களுக்கு பண்ண சொல்லுங்கள், அவங்களோட எஜுகேஷனை பார்த்துக்க சொல்லுங்கள். பட் அதே எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதும் நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் பாவம் அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. நிறைய கேசஸில் ஆண்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. பெண் வந்து 7 times மேரேஜ் பண்ணியிருக்காங்க. உடனே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுவாங்க, அலுமினி போடுவாங்க, அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு செட்டில்மெண்ட் எடுத்துப்பாங்க, மறுபடியும் இன்னொரு மேரேஜ். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நிஜமாக பயமாக தான் இருக்கு. பெண்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆலிமோனிக்காக டிவோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கேள்விப்பட முடியுது. அது உண்மைதானா? அப்படியும் ஒரு சில ஃபேக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. there are certain cases. ஒரு கேஸ் வந்து அஃப்கோர்ஸ் அது சுப்ரீம் கோர்ட் முன்னாடி தான் வந்து அவங்க வந்து 7 times அந்த அந்த உமன் வந்து அந்த பெண் வந்து 7 times மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க, உடனே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுவாங்க, அலுமினி போடுவாங்க, அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு செட்டில்மெண்ட் எடுத்துப்பாங்க, மறுபடியும் இன்னொரு மேரேஜ். அந்த மாதிரியும் இட் இஸ் தேர், இட் இஸ் ஹேப்பனிங் ஆல்சோ. இதெல்லாம் நடந்துட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் பீங் மிஸ்யூஸ்ட். ஆமாம். ஸோ இது வந்து அதுதான் பெண்கள்னா பெண்கள் பாவம் அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. நிறைய கேசஸில் ஆண்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அதை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். ஐ திங்க் இப்போது நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு டிவோர்ஸ் சீசன் அப்படிங்கிற மாதிரி தோணும் மேம். எங்கே டர்ன் பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. லெட் இட் பி யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப வருஷமாக இருந்தவங்களா கூட இருக்கட்டுமே, ஒரு மாதிரி கேட்கும் போது ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. அது என்னென்னா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஓ, கல்யாணம் பண்ணாலே டிவோர்ஸ் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் இப்போ நீங்கள் பார்க்குற கேசஸில் ஐ திங்க் என்ன ரீசன்னால டிவோர்ஸ் அப்படிங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீசன் அண்ட் ஆல்சோ இவ்வளோ சைல்டிஷாக இந்த ஒரு ரீசனுக்குமே வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இப்போ என்ன நடக்குதுன்னா, பெண்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ முன்னாடி இருந்த டைமில் நீங்கள் எந்த ஒய்ஃபை கேட்டாலும் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாலும் அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்க. கரெக்டா? என்ன பண்ணாலும் ஓகே. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க அப்போ வந்து ஒர்க்குக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வெரி ஃபியூ பெண்கள் தான் சண்டை போட்டு இல்லை நிஜமாவே நமக்கு ஒரு நல்ல கணவர் கிடச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் முன்னாடி இருந்த டைமில் வந்து ஒர்க்கிங் வந்து நோ. ஸோ ஃபினான்ஷியலி யூ ஆர் டிபெண்ட் ஆன் த ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இன்னொன்று வந்து அவங்களோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீ கேட்டு தான் ஆகணும். அப்போது இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நமக்கு வந்து தப்பா இல்லை, என்னால் டாலரேட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து விச் இஸ் குட். யாருமே டாலரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது தான், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது டாலரேட் பண்ணிலாம் வாழணும்னு தேவையே இல்லை. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் பிகாஸ் ஆஃப் லவ். லவ்ல அட்ஜஸ்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட், டாலரேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அகெயின் அது ஒரு தின் லைன் தான், டாலரன்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணுறதும். பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வாட் இஸ் த மெயின் ரீசன்னா, ஒன்று வந்து இப்போ வந்து எல்லோரும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து முன்னாடி மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் லவ் வந்து நம்ம குறைஞ்சி தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி இல்லை. லவ் வந்து கொடுப்போம், ஈக்குவலாக நம்ம வந்து நமக்கு ரெஸ்பெக்டும் கேட்குறோம். இப்போ இருக்கிற பெண்கள் தே வாண்ட் ரெஸ்பெக்ட். பேசிக் திங் தானே. ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னா ஏதோ உள்ளே வந்து ட்ரிகர் ஆகுது. அண்ட் இப்போ வந்து எல்லோரும் நல்லா படித்து வெளியே வராங்க. ஈஸியாக படிக்கல, எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் படித்து வரோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீ ஈஸியாக அப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி நம்ம சும்மா இருக்க முடியுமா? இல்லை. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஐ திங்க் அதான் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து இப்போ நம்ம முன் வைக்கிறோம், அதனால பிரச்சனை வருது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் த சொல்லலாம். நெகட்டிவ் சைடுன்னு வரும்போதும் ஐ திங்க் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி. நிறைய கேசஸ் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியே இல்லை டு கெட் மேரிட், அந்த குடும்பத்தை பார்க்குறதுக்கு, யூனோ டு ஹாவ் கிட்ஸ், அந்த மெச்சூரிட்டியே இல்லை. பட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபேமிலி ப்ரெஷர்.
25 ஆயிடுச்சுடா, என்ன இன்னும் உனக்கு மேரேஜ் ஆகலையா? ஸோ 25 ஆயிடுச்சு, 24 ஆயிடுச்சுன்னா மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அது பட் மெச்சூரிட்டி இருந்தால் தானே அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பும் அந்த மேரேஜும் ப்ரொசீட் ஆகும். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் இம்மெச்சூரிட்டி வந்து அது தப்பான விஷயம் இல்லை. அதுதான் சில பேர் வந்து சர்டன் ஏஜில் தான் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வரும், அந்த புரிதல் வரும், பிகாஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப். கஷ்டம்லாம் பார்க்க அதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்பில். ஸோ ஐ திங்க் நிறைய மேரேஜஸ் பிரேக் ஆகுறது வந்து அதான் அவனுக்கு ஏஜ் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அந்த ஹரியில், அந்த ஃபேமிலி ப்ரெஷரில். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி இல்லாததுனால அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட் பிரேக்ஸ். இன்னொரு கல்ச்சர் இப்போ எப்படி சிலதெல்லாம் கேள்வி வர முடியுதுன்னா, லைக் ஊருக்காக கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கோ, நான் என் இஷ்டத்துக்கு இருந்துக்கிறேன், அவ்வளோதான், இது ஜஸ்ட் ஊருக்காக பண்ணதுதான், மற்றபடி கமிட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு இப்படி வேற ஒரு புதுசா ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது வேற வந்துட்டே இருக்கு. நீங்க சொல்றீங்களே அந்த சிச்சுவேஷன்ஷிப் வாட்எவர், இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு நிஜமா பயமா தான் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன்ல, லவ்வே இல்லை, யூனோ, லவ்வே இட் இஸ் நாட் தேர். அது வந்து அந்த லவ் வந்து எடிட் பண்ணிட்டு மற்ற லவ் தவிர்த்து வேற எல்லாமே இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல, அந்த கமிட்மெண்ட்ல. ஸோ ஆல் தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அதுதான் நம்ம ரொம்ப மாடர்ன் ஆகுறோம்ல, அந்த சம்டைம்ஸ் அந்த மாடர்ன் இன்ஃப்ளூயன்ஸும் வருதுன்னு எனக்கு தோணுது. ரீசெண்டாக அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு, நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு கோர்ட்க்கு வெளியே 2 பேர் வந்து கப்பல் வந்து மனசு மாதிரி சேர்ந்துட்டா மாதிரி ஒரு ரீலாக பார்த்தோம். அது நிஜமாவே ப்ராக்டிஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா முன்னாடி அந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம், பட் ரியலா வந்து ஒரு கோர்ட்க்கு வெளியே ஒரு கப்பல் வந்து டிவோர்ஸ் வரையும் போயிட்டு மனசு மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல சேர ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அது ஜென்ரலா நீங்க உங்களோட ப்ராக்டிஸ்ல அந்த மாதிரி நடக்குமா உண்மையாவே? இப்போ சில இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க, மேடம் இந்த கேஸ் வந்து எப்படி போகும். அதுதான் when it comes to family மேட்டர்ஸில் இந்த மாதிரி டிவோர்ஸ்னு சொல்லும்போது நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அண்ட் அந்த மாதிரி நிஜமாவே நடந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ சண்டை போடுவாங்க, மேடம் எனக்கு தேவையில்லை, ஐ டோன்ட் லைக், ஐ டோன்ட் வாண்ட் ஹிம், ஐ வாண்ட் டிவோர்ஸ், ஆல் தட்னு சொல்லிட்டு கடைசியில் தே கெட் பேக் டுகெதர். மேடம் நாங்கள் வந்து we are ready to live back, I can't live without her. ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டுட்டு அவ்வளோதான், அவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இட் இஸ் ஆல் ஹேப்பனிங். அது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் தான். 2 பேரும் கம்பேட்டபிளாக 2 பேரும் நிஜமாவே லவ்ல இருக்கீங்களா, அப்போ பிரியாதீங்க, யூனோ, பி டுகெதர். லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்ல. ஸோ எதுக்கு? ஸோ அந்த மாதிரிலாம் எஸ் அஃப்கோர்ஸ் இட் ஹேப்பன்ஸ், நடந்திருக்கு நம்மக்கிட்டேயே. ஐ திங்க் ஐ கேன் கோட் அட்லீஸ்ட் 6 to 7 கேசஸ் அந்த மாதிரியே இருக்குது. பட் கேஸ் ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக போகும், அவ்வளோ சண்டை, கோர்ட்லேயே திட்டிப்பாங்க 2 பேரும், வெளியே வந்து திட்டிப்பாங்க, சேம்பரில் உட்காந்துட்டு ஒரு 1 hour டிஸ்பியூட் போயிட்டுருக்கோம். Suddenly they got back and எல்லாரும் they're all very happy now. So yeah, it's a beautiful thing தான். அந்த அலிமனி அப்படிங்கிற வார்த்தையே இட் இஸ் லைக் ஒரு ஏதோ ஒரு பேட் வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு மேம். ஏன்னா ப்ராபப்ளி அந்த நம்பர்ஸை பார்க்கறதுனால, நியூஸில் கேள்விப்படுற நம்பர்ஸ்னாலே எதுனாலையான்னு தெரியல, அலிமோனினாலே வந்து இப்போ கொடுக்கணுமா, ஏன் இவ்வளோ கேட்குறாங்க, இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க, அப்போ அந்த பொண்ணு தான் தப்பு, பொண்ணு மேலே தப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய இந்த மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? இப்போ அந்த அலிமனின்ற வார்த்தையை எங்களுக்கு கேட்டால் அது வேற மாதிரி தான் இருக்குது. பட் பீயிங் ஒரு லாயர் அப்படின்னும் போது அலிமனிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம், அது கரெக்டாக தான் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது? இப்போ பார்க்குறச்ச இப்போ அலிமோனி வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜென்யூனா, ஆமாம் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணதுனால தான் அவுட் ஆஃப் தட் வெட்லாக் தான் உங்களுக்கு வந்து பசங்க வராங்க, கரெக்டாக? ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு வாக்குவாதமோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க, அப்போ அந்த பசங்களை யார் பார்த்துப்பாங்க? ஸோ ஆஸ் அ பேரண்ட், கரெக்டாக, இப்போ வந்து ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் ஆல்சோ ஈக்குவலி லைபிள் தானே, நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து அலிமோனி கம்ஸ் இன் டு பிளே. அலிமோனி வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, ஜென்யூனாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அலிமோனி இஸ் ஆல்சோ பீங் மிஸ்யூஸ்ட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சில கேசஸில் வந்து அவ்வளோ கேட்குறாங்க, எனக்கு செட்டில்மெண்ட் வந்து இவ்வளோ வேணும், அலிமோனி இவ்வளோ வேணும்னு. அவங்க எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், பட் கோர்ட் வந்து நீங்கள் கேட்டதுனால நான் உடனே சரி, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, சரி ஓகேன்னு அப்படிலாம் ஆர்டர் போட மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்டோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி பொறுத்து அவங்களுக்கு எவ்வளோ அசெட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு கேல்குலேட் பண்ணிவிட்டு தென் தே வில் அரைவ் அட் அமௌண்ட்டு தான். ஸோ எக்ஸாபிட்டன்ட் அமௌண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. பட் நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா இப்போது அதில் சில விஷயம்லாம் ரொம்ப தப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கிங் தான்,
சேலரிடு பர்சன் தான். ஸோ மந்த்லி அவ்வளோ ஒரு டீசென்ட் சேலரி தான் வருது. பட் நிறைய பேர் அதுவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஒய்ஃபுக்கோ. அவங்க இப்போ நிறைய கேசஸ் பார்க்கும்போது இப்போ இருக்கிற பெண்கள், என்கிட்ட வந்த பெண்கள் நான் சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் இன்னொரு சைடும் இருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், தேசே அவர் வந்து பசங்களுக்கு பண்ண சொல்லுங்கள், அவங்களோட எஜுகேஷனை பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. பட் அதே எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதும் நிறைய பேர் இருக்காங்க. பட் கோர்ட் இஸ் த பெட்டர் ஜட்ஜ், கரெக்டாக? ஸோ கோர்ட்டுக்கு தெரிஞ்சிடும்ல யார் வந்து ஜென்யூனாக கேட்குறாங்க, யார் வந்து இல்லை இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ இஃப் அட் ஆல் கோர்ட் கொடுக்குற ஆர்டர்லைக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த பார்ட்னர் கொடுக்கல அப்படின்னா அதுவுமே ஒரு அஃபென்ஸ் தான். அதுக்குமே வந்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும். அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய கேசஸில் பாருங்க, இந்த மெயின்டெனன்ஸ் கேசஸ் எடுத்துக்கோங்க. மந்த்லி வந்து ஹஸ்பண்டு ஒரு 15,000 கொடுக்கணும்னா அந்த டேட்டும் இந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து இவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை பை கேஷாக நீங்கள் கொடுத்துடணும். பட் நிறைய கேசஸில் ஆனர் பண்ண மாட்டேங்கிறாங்களே. நிறைய கேசஸில் கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் பே பண்ணுறதே இல்லை. சில பேர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுவாங்க, 3 மாதம் கொடுக்க மாட்டாங்க, 4வது மாதம் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் பட் லீகலி மேக்ஸிமம் என்ன ரெமெடி, சப்போஸ் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டிலே பண்ணுறாங்க இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, தென் யூ கேன் ஃபைல். இது வந்து நீங்கள் ஒரு பெட்டிஷனாக, ஒரு மெமோவாக, ஒரு மனுவாக நீங்கள் வந்து ஜட்ஜ்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். கோர்ட்டுக்கு தெரியணும் இந்த மாதிரி இவர் வந்து பேமெண்ட் பண்ணுறது இல்லைன்னு. சப்போஸ் அதையும் இவேட் பண்ணிவிட்டு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து இவேட் பண்ணுவாங்க. சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிடுவாங்க, எங்கள் ஊர்லேயே இருக்க மாட்டாங்க. ஆமாம், தென் யூ ஃபைல் ஃபார் அ வாரண்ட் பெட்டிஷன். நீங்கள் பே பண்ணலன்னா அல்டிமேட்லி வாரண்ட் பெட்டிஷன் வில் பி ஃபைல்ட் அகெயின்ஸ்ட் யூ. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் பே பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அது சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட ஜென்யூனாக ஓகே என்னோட பசங்களுக்காக, ஓகே என்னோட எக்ஸ் ஒய்ஃப்காக இந்த காசு கொடுத்து தான் ஆகணும்னு கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்குது. சில பேர் வந்து இல்லை பசங்க இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் தான் டிவோர்ஸ் ஆகிட்டோமே, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரியும் இருக்குது. எஸ். இப்போ இந்த டிவோர்ஸ் கேசஸ் போகும்போது நீங்கள் சொன்னீங்களா லாஸ்ட்ல கூட ஒன்று சேர்ற கேசஸ் இருக்காங்க. இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படிங்கிறது போகும்ல, ஐ திங்க் அந்த கவுன்சிலிங் செஷன்ல என்ன நடக்கும், அங்கேயே மனசு மாற கப்பலும் இருக்காங்களா? இப்போ கவுன்சிலிங் வந்து ஏன் முக்கியம்னா, நிறைய கப்பிள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அவளை பிடிக்கல, அவனுக்கு என்ன வேண்டாம், அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம், எதுக்கு மேடம் நம்ம கவுன்சிலிங்லாம் போகணும்? கவுன்சிலிங் வந்து இட் இஸ் மேண்டேட்ரி. நம்ம ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணும்போது கோர்ட் வந்து பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் போய் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணோம். பிகாஸ் திங்ஸ் குட் சேஞ்ச். கவுன்சிலிங் போகும்போது அந்த கவுன்சிலர் இருப்பாங்க, நீங்கள் 2 பார்ட்டிஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அது வந்து என்னென்னா, ஓகே சம்டைம்ஸ் அவங்கள வந்து தனியாக விட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு ஒன்றாயிடுவாங்க. ஏன்னா நிறைய கேசஸ் டிவோர்ஸ் ஆகுறது ஏன் தெரியுமா, கப்பலால இல்லை, அவங்க அப்பா அம்மா இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ரிலேட்டிவ், அந்த ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான், அந்த ஃபேமிலியோட இன்டர்ஃபியரன்ஸ்னு சொல்லுவோம்ல, அதனால தான் டிவோர்ஸ் ஆகும். பட் ஆக்சுவலி நீங்கள் அவங்க 2 பேரையும் நீ போய் அங்கே போய் பேசிட்டு வாப்பா ஒரு 1 hour கழிச்சு சொன்னீங்கன்னா they'll be back, ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ you're giving them a chance, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. ஸோ அதுதான். ஸோ ஆமாம், அந்த மாதிரியே நிறைய கவுன்சிலிங்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதாவது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 4th கவுன்சிலிங் 5th கவுன்சிலிங் போகும்போது தே சேஞ்ச் தேர் மைண்ட். ஓகே நாங்கள் ஒன்றா வாழ்கிறோம், பசங்களுக்காக வாழ்கிறோம், இல்லை நாங்கள் வந்து we will work on it அந்த மாதிரியும் கப்பிள்ஸ் இருக்காங்க. எஸ், ஐ திங்க் நிறைய ஷேட்ஸ் ஆஃப் இந்த டிவோர்ஸ்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறத ஐ திங்க் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய யூ ஹவ் ஷேர்ட் வித் அஸ். அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.